ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாபு வியூஸ் சேனல். இந்த வீடியோவில் டிபிஎஃப்னு சொல்லக்கூடிய டவுன் பெனிஃபிட் ஃபண்டு நிதி கும்பகோணம் லிமிட்டெடில் இருக்க டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிபிஎஃப் நிதி கும்பகோணம் லிமிட்டெடை பற்றி தெரியாதவங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோவோட கார்ட்லேயும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு அவசியமாக இருக்குதுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வெக்கேஷன் போகிறதுக்கும் ஆர்டிலாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிபிஎஃப்பில் இருக்க ரெக்கரிங் டெபாசிட்டை பற்றி பார்க்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 9% வட்டி தராங்க. வங்கிகளை போல் 6 மாதம், 5 வருடம், 10 வருடம் அப்படின்ற போல் எந்த ஸ்கீமும் இவங்கக்கிட்ட கிடையாது. இவங்கக்கிட்ட இருக்கிறதே ஆர்டியில் 1 வருஷத்துக்கு உண்டான ஸ்கீம் தான். இந்த ரெகுலர் ஆர்டியில் குறைஞ்சபட்சமாக மாதம் 100 ரூபாயும் அதிகபட்சமாக உங்களால் முடிந்த தொகையும் நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணலாம். முதல் மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே தொகை தான் அடுத்தடுத்த மாதமும் நீங்கள் கட்டணும். முதல் தவணை செலுத்துகிற தேதியில் தான் கடைசி தவணையும் செலுத்தணும். அதாவது ஆர்டி 12 மாதம் இல்லைங்களா. முதல் மாதம் நம்ம 1ஆம் தேதி ஜாயின் பண்ணுறோன்னா 12ஆவது மாதம் 1ஆம் தேதி தான் நம்ம கட்டணும். இடையில் இருக்க 10 மாதங்களுக்கு நீங்கள் அந்த மாதத்துக்குள்ளேயே எந்த தேதியில் ஒன்றாலும் கட்டலாம். வங்கிகளை போல் அதே தேதியில் கட்டணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்தந்த மாதத்தோட தவணையை அந்த மாதம் செலுத்த முடியாமல் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கட்ட வேண்டிய தொகைக்கு 1% சார்ஜஸ் பண்ணுவாங்க. கடைசி தவணை மட்டும் முதல் தவணை செலுத்துகிற தேதியிலேயே செலுத்தணும்னு எதனால் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகிறது நீங்கள் எந்த தேதியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே தேதியில் மெச்சூரிட்டி ஆகும். அதாவது நீங்கள் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்க, கடைசி தவணை மட்டும் நீங்கள் 2ஆம் தேதி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி தான் மெச்சூரிட்டி ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு தவணை என்ன தேதியில் செலுத்துகிறோமோ அதே தேதியில் கடைசி தவணையும் செலுத்த சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ளெக்ஸி ஆர்டியை பற்றி பார்க்கலாம். இது 2 வருஷம் ஸ்கீமுங்க. இந்த திட்டத்தில் குறைஞ்சது 1000 ரூபா கட்டி சேரணும். அதுக்கு அடுத்தடுத்து கட்டுற தொகை குறைஞ்சபட்சமாக 200 ரூபாயும் அதற்கு மேலேயும் நம்ம கட்டலாம். இதுக்கு 2 வருஷத்துக்கு 8% வட்டி தராங்க. அடுத்து ஸ்பெஷல் ஆர்டி அப்படின்ட்டு 2 ஸ்கீம் இருக்குங்க. இதில் மாதம் 25,000 இல்லைனா அதற்கு மேலே செலுத்துகிற தொகைக்கு ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி தராங்க. அடுத்து ஸ்பெஷல் ஆர்டியில் 50,000 அப்படி இல்லைனா அதற்கு மேலே நீங்கள் மாதம் மாதம் செலுத்துகிற தொகைக்கு 10.5% ஒரு வருஷத்துக்கு வட்டி தராங்க. அடுத்தபடியாக ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி தராங்க. குறிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் ரெக்கரிங் டெபாசிட்டாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 18,500 வரைக்கும் தான் அவங்க ரொக்கமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கட்டுற தொகை 18,500 மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு யூபிஐ இல்லைனா நெஃப்ட் மூலமாக ஆன்லைனில் தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நீங்கள் மாதம் வட்டியாக வாங்கினாலும் இல்லைனா குமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க, கூட்டு வட்டியாக, அதாவது அந்த திட்டம் முடியும் போது மொத்தமாக நீங்கள் வட்டி வாங்கினாலும் 10% தான் உங்களுக்கு வட்டி வழங்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பாபு வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.